கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 19ல 23 கூட வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார், தீமை அவனை அணுகாது. 4 காரியங்களை இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன பண்ணா, தேவனுக்கு மேல பயப்படும் பொழுது என்ன ஆகுங்காதான் என்ன நடக்குமா, அவன் வாழ்க்கையில திருப்தியை, அந்த திருப்தியை அவர் நீதிமான் திருப்தியாய் புசிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு நம்மள திருப்தியா உணவு கொடுக்கிறதை போடப்பட்டிருக்கு. சோதரன், மீதமான கூடைகளை அவர்கள் எடுத்ததை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது என்ன பண்ணுதுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். 3வது காரியம் என்ன பண்ணுதுங்க, திருப்திகளை மாத்திரமல்ல, நிலைத்திருப்பானா. இன்னைக்கு எதுலுமே ஒரு நிலைத்திருக்காதபடிக்கு, ஒரு ஆசுவாத்தை பற்றிக்கொள்ளாதபடிக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், நிலைத்திருக்க. அவர் சொல்றாரு, என்னை நிலைத்திருந்தா நீ மிகுந்த கனிகளை கொடுப்பேன்னு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நிலைத்திருக்க விடாதபடிக்கு தடுமாற பண்ணுகிற, பின்னை கீழே விலக செய்கிற இன்னைக்கு பயங்கரமான போராட்டங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு எதுக்க மனுஷன் பயந்துட்டு ஓடுறான். நாம எதுக்குமே நம்ம பண்ண கூடாது. முக்கியமா மனுஷனுக்கு நம்ம பயப்படாம தேவனுக்கு நம்ம பயப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்லுது, தீமை அவனை அணுகாலாம். என்ன பண்ணாதுங்க, இன்னைக்கு தீமை எல்லா பக்கமும் என்ன பண்ணுங்க, சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு விசேஷித்த விதமான பாதுகாப்பை தேவன் தருகிறவராக இருக்கிற. உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா, நிலை குழந்து இருக்கிறீங்களா, சற்றும் விருத்தி அடைந்து இருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை தேவன் இன்றைக்கு செய்ய வல்லமுள்ள தேவன். கர்த்தருக்கு பயப்படுதலே இங்கே ஜீவனுக்கு எதுவானது, கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த தீமை பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ணும், கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கும். தீமை என்ன பண்ண, அவனை வாழ விடாது. எத்தனை காரியம் செய்யணும், அவனை என்ன பண்ணும், அவனை கீழே தள்ள விடுறதை பார்க்க முடிகிறது. தீமை இன்றைக்கு எல்லா இடத்திலும் சூழ்ந்து இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த தீமையும் அணுகாதபடிக்கு, வாதையும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பனுக்கு நேரிடாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு பயப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்ம யோசேப்பு என்ன பண்றாப்புல, தேவனுக்கு பயந்தான், பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுறான். நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை உதறி விட்டு போகும் பொழுது, அவங்க எதுக்குல அதிகாரிகளுக்கு பயப்பில்ல, மனுஷனுக்கு பயப்பில்ல, அந்த அரண்மனைக்கு பயப்பில்ல, கர்த்தருக்கு பயந்து என்ன பண்றான், தீமையை விட்டு விலகுறான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடியும். கடைசி நடந்தது என்ன, அவனை கர்த்தர் என்ன பண்ணார், திருப்தியான ஒரு வாழ்க்கை, அடிமையா விற்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, ஒரு திருப்தியான, எல்லாரையும் போஷிக்கக்கூடிய, எல்லாரையும் அந்த குடும்பத்தை தான் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து யோசேப்பை உயர்த்தின தேவன். அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால ஆண்டவர் அவனை அபரிவிதமாக ஆஸ்வதித்தது போல உங்களையும் தேவன் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக எழும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு மனித அல்ல, தேவனுக்கென்று நீங்க வாழும் பொழுது வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு திருப்தியாக நீதிமான போல பனையை போல செழித்து ஓங்கி வளரும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத காரியத்துக்கு பயப்பட விட்டுட்டு, தேவையில்லாத காரியத்துக்கு பயப்பட விட்டுட்டு தேவனுக்கு பயப்படுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தீமை உங்களை தொடாதபடி நீங்க தேவ சமூகத்துல விழுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு அவர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளை தீமை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.